அனைவருக்கும் வணக்கம். சாதனை அமைப்புடைய நோக்கங்களை நேற்று நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டுடைய நோக்கமாக இருப்பது தாய்மொழியின் அடையாளமாக இன்று உலக அளவில் இருக்கும் திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற வேண்டும், திருக்குறள் சார்ந்த பல சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் 450க்கு மேற்பட்ட சாதனையாளர்களை உருவாக்கியிருக்கிறோம். பல்வேறு எழுதுவது, பேசுவது, படிப்பது, கருத்துரை வழங்குவது என்று அந்த சாதனைகள் பல கோணங்களில் இருக்கிறது. அந்த வரிசையில் 2023ஆம் ஆண்டு உலக திருக்குறள் சாதனையாளர்கள் மாநாடு புதுச்சேரியில் நடத்தினோம். அந்த மாநாடானது மற்ற திருக்குறள் மாநாடு மாதிரி இல்லாமல் சாதனையாளர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நடத்திய மாநாடாக இருந்தது. அந்த மாநாட்டில் பஞ்சபூதங்களில் திருக்குறள் என்ற தலைப்பில் 2 தொகுதி ஆய்வு நூல் வெளியிட்டோம். அந்த மாநாட்டில் புலவர் கோவிந்தம்மா அவர்களுடைய காமத்துப்பால் நூல் வெளியிடப்பட்டது. அந்த மாநாடு இறுதியில் ஆசிரியர் உமாரணி அவர்களுடைய திருக்குறள் சாதனைகளை டிவியில் கண்டுகளித்த மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவரை புதுச்சேரிக்கு நேரடியாக வரவைத்து அவரை கௌரவித்து அனுப்பி வைத்தார்கள். அந்த வரிசையில் 2024ஆம் ஆண்டு ஐம்புலங்களில் திருக்குறள் என்ற ஆய்வுக்கட்டுரை வெளியிட்டோம். அந்த ஆய்வுக்கட்டுரை வெளியிடும்போது ஒரே நாளில் 24,924 தபால் அட்டையில் திருக்குறள் எழுதிய சாதனை கார்டுகளை காட்சிப்படுத்தி அந்த மாநாட்டினை சிறப்பாக செய்தோம். அந்த வரிசையில் 2025ஆம் ஆண்டு 3வது திருக்குறள் உலக சாதனையாளர் மாநாடு புதுச்சேரியில் வரும் மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு ஆண்டு காலங்களில் 200க்கு மேற்பட்ட திருக்குறள் சாதனைகளை நிறைவு செய்து அந்த 200க்கு மேற்பட்ட சாதனையோடு 25வது வெள்ளி விழா கொண்டாடிய தமிழ்நாடு அரசின் பணியை பாராட்டி இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரியிலிருந்து நான் கன்னியாகுமரிக்கு சென்று திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற வேண்டும் என்று கன்னியாகுமரியிலிருந்து புதுச்சேரிக்கு மீண்டும் வந்து புதுச்சேரியிலிருந்து வள்ளூர் கோட்டத்தில் அந்த பயணத்தை நிறைவு செய்தேன். அப்போது எங்கள் அமைப்பை சேர்ந்த பல சாதனையாளர்கள் பரப்புரையாக நடைப்பயணம் மேற்கொண்டு அதில் நிகழ்வில் பங்கெடுத்தும் சிறப்பித்தார்கள். இதுதான் மாநாடுடைய நோக்கமாக இருந்தது. ஒரு ஆண்டு பயணத்தில் அந்த மாநாடு வெற்றிகரமாகவும் அமைய இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சாதனை அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.